முருகா, வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, என் மடியில் இருக்கும் விபூதியை தொட்டுவிட்டுத்தானே உள்ளே வந்தாய். உன் அப்பா நான் சொல்வதை முழுமையாக கேள். இன்று இரவுக்குள் உன்னவர் உன்னை தேடி வரப்போகின்றார். உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை உதாசீனம் செய்து விட்டார். உன்னை அலட்சியப்படுத்தி விட்டார். நீ எவ்வளவு தான் அன்பை கொட்டி தீர்த்தாலும் உன்னவருக்கு உன் அன்பு புரியவில்லை என்ற வருத்தம் உனக்குள் இருக்கின்றது. அவருக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக உள்ளேன். ஆனால் அவரை இழந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால் நான் இவ்வளவு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கின்றேன். அதனால்தான் அவர் மீது அன்பை கொட்டி கொட்டி தீர்க்கின்றேன். எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும். அந்த ஒரே காரணத்தினால் மட்டுமே அவர் எனக்கு எவ்வளவு வலிகளை தந்த பொழுதிலும் தாங்கிக் கொண்டேன். அவர் மீது நான் எவ்வளவு அன்பை வைத்திருந்தாலும் அது அவருக்கு புரிவதே இல்லையே. இதற்கு மேலும் நான் என்னத்தான் செய்ய முடியும் அப்பா என்று நீ கேட்டு அழுகும் குரல் எனக்கு கேட்காமல் இல்லை தங்கமே. சில உறவுகளுக்கு உண்மையான அன்பு எது, பொய்யான அன்பு எது என்பதனை புரிந்து கொள்ள முடியாத வகையில் இருக்கின்றன. உண்மையாக நீ அன்பை கொட்டி தீர்க்கும் பொழுது புரிந்து கொள்ளாத அவர், சில உறவுகள் அவர் மீது பொய்யான அன்பை காட்டுகின்றது, காரியவாதிக்காக பேசுகின்றது. அந்த அன்பை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார். இங்கு பலரும் ஏமாறுவது பொய்யான அன்பை நம்பித்தான். உண்மையான அன்பை நம்பியவர் வைத்தவர் ஒரு நாளும் தோற்று போவதே இல்லை என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய துணை எதற்காக உன்னை விட்டு சென்றார், எதற்காக உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பது உனக்கு புரிய வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அவருக்கு அதை எடுத்து சொல்லும் அளவிற்கு பக்குவம் இல்லை. கவலை வேண்டாம். எதுவுமே புரிந்து கொள்ளாத உன்னுடைய துணை இன்று இரவுக்குள் உன்னை தேடி வரப்போகின்றார். உன் அன்பை அவர் புரிந்து கொள்ளப் போகின்றார். அவருக்கு புரியும்படி நான் அவருக்கு எடுத்துரைக்கப் போகின்றேன். எப்படியப்பா இந்த மாற்றம் வந்தது? நான் எப்படி வாழும் வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்தேனோ அதே போன்ற ஒரு மாற்றம் இப்பொழுது என் வாழ்க்கையில் வந்துள்ளது. நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் அப்பா. நான் எதிர்பார்த்ததும் இந்த வாழ்க்கை தான் என்று நீ என்னிடம் கூறப்போகின்றாய். என் பிள்ளையின் சந்தோஷமான முகத்தை காணவே உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். கவலைப்படாதே இரு. புரிந்து கொள்ளாதவரும் உன் அன்பை புரிந்து கொள்வார். இரவுக்குள் உன்னை தேடி வருவார். நான் சொல்வதை அலட்சியப்படுத்தி விட்டு செல்லாதே. பிடித்ததை இழந்து விடாதே. இழந்ததை எப்பொழுதும் விட்டு விடாதே தங்கமே. மகிழ்ச்சியோடு இரு. உன் அவருடன் இணைந்து சந்தோஷமாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.